அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சுலகுமார் விஜயகுமார். இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம் நாளைக்கு வரப்போகுது. ஆனால் நம்ம இந்தியாவில் பெண்களுக்கு தேவையான சுதந்திரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடையவே கிடையாது. நான் பொய்லாம் சொல்லலை. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி ஒவ்வொரு மாதமும் பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதயத்தை புழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம படுத்தா தூக்கமே வரக்கூடாது. அந்த மாதிரி கொடூரமான ரேப் கேசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் டிஃப்ரெண்ட்டாக ஹேஷ்டாக்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேர் போட்டு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நடந்துட்டே இருக்கு. இதுக்கான ஒரு ஹார்ஷான ஒரு சொல்யூஷன் இருந்தாதான் அது நடக்காதுங்கிறது எல்லாமே உண்மைதான். பட் ஆனா அப்படி நம்ம கவர்மெண்ட் பண்றாங்கன்னு கேட்டா இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் என்ன டைமிங் இல்லவே இல்லை. நீங்க அப்படி குதிச்சு போய் பண்ற அளவுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ்ல வெஸ்ட் பெங்கால்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, கொல்கத்தா. அங்க சீஃப் மினிஸ்டரா மம்தா பானர்ஜி இருக்காங்க. இங்க ஆர்ஜிகார் மெடிக்கல் காலேஜ்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. நார்மலாவே இப்ப என்னன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து எம்டி பண்ணுறாங்க. எம்டில நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கும், டெர்மட்டாலஜி இருக்கும், ஆர்த்தோ இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டி அவங்க பிடிச்சதை தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. ஸோ why I'm explaining this much னா, சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா காமனா people if you are supposed to watch in the sense I'm just need to explain that thing. ஸோ அதனால காமனா எக்ஸ்பிளைன் பண்றேன். எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு அவங்க அதுக்கடுத்து ஒரு நீட் எக்ஸாம் படிச்சுட்டு அதுல கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிடிச்ச எம்டி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லுவாங்க, படிக்க முடியும். இங்க இடத்துல என்ன மென்ஷன் பண்ணேன்னா, see how much efforts and time they are just putting the thing, but they are got raped and murdered. அப்படின்னா அது எவ்வளோ ஒரு வழியே இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு இது பண்ணி போயிட்டு மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அந்த விமன் டாக்டரோட பேர் வெளியில சொல்லவே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஓன் பிரைவசி. வெளியில சொல்லவே இல்லை. இது வரைக்குமே எங்கேயுமே வெளியில மென்ஷன் பண்ணவே இல்லை. அவங்க அந்த மெடிக்கல் காலேஜ்ல அவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க. அன்னைக்கு என்னன்னா அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் போல, நைட் டியூட்டி போல. அஸ் யூஷுவல் என்னன்னா அவங்க போயிட்டு அவங்க சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லா கூட சேர்ந்து நல்லா டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ரெஸ்ட் எடுக்க முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அவங்களோட செமினார் ஹாலில் போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 2 மணிக்கிட்ட செமினார் ஹாலுக்கு போயிட்டாங்க. அதுக்கடுத்த நாள் அவங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியல, பாவம் நமக்கு பெரிய சம்பவம் அங்க நடக்க போகுதுங்கிற விஷயம் தெரியாம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்படி நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும், நம்ம இருக்கவே மாட்டோங்கிற விஷயம் தெரியாத அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க. போயிட்டு அதுக்கடுத்த நாள் காலையில அவங்க அப்பா எல்லாருமே போய் பார்த்திருக்காங்க செமினார் ஹால்ல. அந்த பொண்ணு அரை நிர்வாணமா உடம்பு ஃபுல்லா காயத்தோட படுத்திருக்காங்க. உடம்புல இன்டர்னல் ப்ளீடிங், உள்ளக்க பாடி பார்ட்ஸ்ல இன்டர்னல் ப்ளீடிங் போயிருக்கு. பாடியில இருக்கிற எலும்புலாம் நிறைய எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு எப்படி தகவல் சொல்லி வர சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அப்பா பார்த்தவங்களுக்கு என் பொண்ணு சூசைட் பண்ணல, என் பொண்ணை யாரும் கேங் ரேப் பண்ணியிருக்காங்க, ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் போலீஸ்லாம் ஸ்லோவா ஆக்ஷன்ஸ் போறதுனால கோர்ட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சிபிஐக்கு இதை ஹேண்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் டு தி சிஎம் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட் மம்தா பானர்ஜி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது இந்தியா லெவல்ல பெருசா ஆயிட்டு இருக்கு, கண்டிப்பான முறையில ஜஸ்டிஸ் கிடைக்கணும், டிலே ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸே கிடையாது, அதனால கரெக்டான முறையில ஜஸ்டிஸ் கிடைச்சாதான் இதுக்கு ஒரு தீர்மானம் கிடைக்குங்கிறதுக்காக உடனே அவங்க அரேஞ்ச் பண்ணி சிபிஐ ரெடி பண்ணி இதெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் இருக்குமோ எல்லாமே பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு நைட் அவங்க இருந்திருக்காங்கல்ல, செமினார் ரூமுக்கு போயிருக்காங்களா, பர்பஸ்ஃபுல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட அட்டாஸ்பி ரிப்போர்ட் பார்க்கும் போது என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அட்டாஸ்பி ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆளால பாதிக்கப்பட்டு இப்போ ஒரு ஆளால ரேப் பண்ணி அவங்க பாடியில இருக்கிற அடிப்பட்ட இடத்த பார்த்தா ஒரு ஆளால நடந்த மாதிரி கிடையவே கிடையாது. மல்டிபிள் பர்சன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்கள நிறைய பேர் சேர்ந்து அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்காங்க. நிறைய பர்சன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு ஒரு சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கூசுது. நார்மலா ஒரு மென்னால என்னன்னா ஒரு 15 mg ஆஃப் செமன் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பர் டே இட்செல்ஃப் எஜாகுலேட் பண்றதுனா. ஆனா அவங்க உடம்புல 150 mg ஆஃப் செமன் ட்ரேசஸ் வேஜினல் ஸ்வாப்ல எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது இஸ் கிளியர்லி ஷோயிங் தட் இஸ் கைண்ட் ஆஃப் கேங் ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த கேசஸ் இப்படி போயிட்டு இருக்கும் போதே சைட்ல என்னன்னா ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்க, இது உங்க பொண்ணு சூசைட் பண்ணிட்டா, எங்களுக்கு இதுக்கு பொறுப்பே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலேஜோட பிரின்சிபல் டாக்டர் கோஷ் என்ன பண்ணாங்க, உடனே வேற இடத்துக்கு மாத்திட்டு மறுபடியும் வித்தின் 24 ஹவர்ஸ்ல திரும்பவும் மாத்தி விட்டது பெரிய 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 சந்தேகமா இருக்கு. இதை இன்வெஸ்டிகேஷன் போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஒரு
பர்சன் சஞ்சய் ராய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரை வந்து இந்த மாதிரி இந்த வாலண்டியராக போய் சர்வீஸ் பண்ணுறது, இல்லை வந்து எல்லாத்துக்கும் வந்து புதுசாக அந்த கட்சியில எல்லாம் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதாவது இன்வால்வ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவர் தான் அந்த காலேஜ்லேயும் இருந்திருக்காரு. அவர் மேலே சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து காலேஜஸ்லையும் சரி வரதப்பையும் சரி இந்த மாதிரி வந்து போனோகிராஃபி, அதாவது வந்து பாலியல் படங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரியான தகவல்கள் அவருக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி அவரோட மார்ட்டியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே நல்ல சாஃப்ட் அண்ட் கிளியராக இருந்த மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பின்னாடி அவங்க பிரின்சிபல் மாறினது, இந்த மாதிரி நிறைய சதிவேலைகள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்னுமே கட் அண்ட் கிளியரா. பட் ஆனால் அந்த சஞ்சய் ராய்ங்கிறவங்கள விக்டிமைஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் yet it's not sure அவர் ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கிற விஷயத்த இன்னுமே சிபிஐல போய்கிட்டே இருக்கு. என்ன ஏதுங்கிறத அப்படி நம்ம தொடர்ந்து கவனிப்போம். ஏன் அப்படின்னா இந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, நாளைக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். ஆனா இன்னுமே வந்து விமென்ஸ்க்கு நைட் டியூட்டியில ஒர்க் பண்றவங்க அவங்க என்னங்க வேற எங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரேப் கேசஸ் நடந்ததே தப்பு. நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றாங்க. அது எங்க? ஹாஸ்பிட்டல்ல, செமினார் ஹால்ல. அங்க போய் சும்மா தூக்க வருதுன்னு தூங்க போனது தப்பா? இது ரொம்ப கொடுமையான விஷயங்க. தூக்க வருதுன்னு தூங்க போனவங்களை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணி, அதுவும் அவங்கள அடிச்சு துன்புறுத்தி அவங்க உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் உடைச்சு அவங்கள அப்படி காயப்படுத்தி அவங்க பாடியில இன்டர்னல் ஆர்கன் ப்ளீடிங்கோட துடிக்க துடிக்க அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், இதை சொல்லாமன்னு எனக்கு தெரியல, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க வந்து வாயையும் மூக்கையும் வந்து நல்ல டைட்டா மூடிட்டு அவங்கள வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர்லையும் செவத்துலையும் வச்சு ரேப் பண்ணியிருக்கதா சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ட்ரேசஸ் தே ஹேவ் சீன் இன் தட் செமினார் ஹால்ல பார்த்த ட்ரேசஸை பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது கேட்கும் போது என்னால் இமேஜின் பண்ணவே முடியல. I couldn't even imagine the pain, how that particular daughter would been going through. அவங்க எவ்வளோ பெயின்ல அவங்க போயிருப்பாங்கிற விஷயத்தை என்னால் நினைக்கவே முடியல. அந்த அளவுக்கு அப்போ அந்த இடத்துல அவங்களோட பெயின் எப்படி இருந்திருக்கும். அப்போ அந்த ரேப் பண்ணி மர்டர் பண்ண அந்த அந்த அவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் என்ன பண்ணா கரெக்டா இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஸ்டில் just be wait and watch what is going to be really happening and cooking over there. So எனக்கு என்ன சொல்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ரேப் கேசஸ்லாம் வரும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் இமேஜின் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு டாக்டருக்கு படிக்க வச்சு ஒரு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் எம்டி படிக்க வச்சு, அதுவும் அவங்களுக்கு 31 இயர்ஸ் தான். அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு மேரேஜ், அது நிறைய விஷயம் இன்னுமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க படிப்புலேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த காலேஜஸ் மட்டும் சொல்கிறேன் டாக்டர்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கடுத்து திரும்பவும் அவங்க வாழ்க்கையில் வாழ போகிறதுனா வாழவே ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேஸ், அதுவும் வந்து என்னது டாக்டருங்க, நம்ம நாட்டுக்கு மெடிக்கலா முன்னாடி நின்று நமக்காக நம்ம எல்லாத்துக்காகவும் நின்றவங்க, அவங்களுக்கே இந்த நிலைமைனா என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. என்னமோடா அழிஞ்சு போங்க எல்லாரும். ஆனால் என்ன விஷயங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்வெஸ்டிகேஷனில் கண்டிப்பான முறையில் என்னென்னு வந்துக்கிட்டே இருக்கும்.